பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கர்த்தர் புதிய வருஷத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம், நன்மை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய வருஷத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம், என் காதல பரிசுத்த ஆவியானவர் 3 முறை இந்த வார்த்தையை பேசினார். ஆகவே நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்கிறது, துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான். இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சகல சத்துருவின் கிரியைகள் கர்த்தர் சொல்றாரு, எதுவுமே அவன் வழியா வராது, அது முற்றிலும் தேவன் சங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். அடுத்த 3 மாதம் விடாமல் கர்த்தரை தேடுங்கள், உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2026 எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு வருஷம் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எல்லாம் துல்லியமாகவே நடந்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷம் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை. எதற்காக தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறோம்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் எதற்காக பேசுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். ஸோ அதனால் நீங்கள் ஏனோ தானுமா தீர்க்க தரிசனத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு குறை பேசிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன அவர்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா எங்கே அப்படி இப்படின்னு அது பேசக்கூடாது. வசனத்தை தீர்க்க தரிசனத்தை கேட்டு நீங்கள் பயந்து உங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் கர்த்தரை தேடினீங்க என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்கள் 3 மாதம் முன்பதாக திருச்சபை மக்களுக்கு தெரியும். கர்த்தர் ஏற்கனவே நிறைய பேர்ட்டு அதை சொல்லிட்டார். இப்போ தான் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் வேகமாக ஒடியாந்து மேலே உட்காந்து உங்களுக்கு தீர்க்கமான வார்த்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2026 அது எப்படி இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. 2026 நீங்கள் நினைப்பதை போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக கிடையாது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு தத்தளிப்பு அதிகமாக இருக்கும். தத்தளிப்பு, சஞ்சலம் பயங்கரமாய் காணப்படுகிற ஒரு ஆண்டு, ஒரு பஞ்சத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு நிறைய தேசங்களிலே தத்தளிப்பு சத்தம் உண்டாகும். கடந்த நாட்களிலே நான் துபாய்க்கு போயிருக்கும் போது மதிப்புக்குரிய போதவர் பாஸ்டர் லயனர் ராபின்சன் அவரை சந்தித்தேன். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர், நான் கொஞ்ச நேரம் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கர ஒரு கனவு, துபாய் பற்றி எரிவதை, கட்டடங்கள் பற்றி எரிவதை, ஒரு யுத்தம் நடப்பதை போல நான் பார்த்தேன். நேற்று செய்தியில் நான் பார்க்கிறேன், துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் யாமேனுக்கும் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நிறைய தரிசனங்களை கர்த்தர் சொல்வதை அப்படி நிறைவுக்குள்ளே வருவதை நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார் என்றால் தேவன் செய்வார். சில நேரத்தில் தாமதிக்கும், ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தால் அது கட்டாயம் நடக்கும். 2026 ஒரு தத்தளிப்பு ஒரு ஆண்டு, சஞ்சலத்தின் ஆண்டு. அநேக மனிதர்கள் மிருகத்தை போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். நான் திரும்ப சொல்கிறேன், 2026 மனிதர்கள் மிருகத்தை போல இருப்பார்கள். கடந்த ஆண்டு சொன்னேன், ஆவியானவர் சொன்னார், நான் சொல்லலை, ஆவியானவர் சொன்னார், பாவத்தின் உச்சிக்கட்டம், அநேக யோசிக்க முடியாத சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டோம். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த ஆண்டு ஓவர் தத்தளிப்பு, சஞ்சலங்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மிருகத்தை போல இருப்பார்கள். நான் திரும்ப சொல்றேன், மனுஷன் மிருகம் மாதிரி ஆகி அவன் என்னதான் செய்கிறான் அவனுக்கே தெரியாமல் படு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அகில உலகம் நடக்கப் போகிறது. யுத்தத்தின் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். மதம் சம்பந்தப்பட்ட யுத்தமும் இனம் சம்பந்தப்பட்ட யுத்தங்களை இந்த ஆண்டில் கேள்விப்படுவீர்கள். கொத்து கொத்தாய் மனிதர்கள் மரிப்பதும், கூட்டமாய் மனிதர்கள் சாவதும், இரத்த ஆறுகள் ஓடுவதையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நீதி இருக்காது, அக்கிரமம் பெருகும். இந்த ஆண்டு நெருப்பு பற்றி எரியும். எங்கே பார்த்தாலும் அக்கினி, கட்டிடங்கள் முழுவதும் பற்றி எரிவதும், வாகனங்கள் பற்றி எரிவதும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பயங்கரமான சேதங்கள் உண்டாக போகிறது. பெருங்காற்று வீசி அநேக பட்டணத்தை அழித்து கொண்டு போவதை சுழற்காற்று, பெருங்காற்று. இந்த 1ஆவது மாதமே நீங்கள் அதை கேள்விப்படுவீர்கள். 1ஆவது மாதமே இயற்கை சேதங்கள்
தீவிரித்து வரும். இந்த வருஷம் இந்த 1வது மாத முடிவத்துக்குள்ளேயே அநேக இடங்களிலே இயற்கை சேதங்கள், அநேக இடங்களிலே, அநேக பட்டணத்தில், தேசங்களில் இயற்கை சேதங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இந்த 3வது மாதம் முடிவத்துக்குள்ளே அநேக சம்பவம் கண்குளிராய் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பார்ப்பீர்கள். கடல் தீவிரித்து எழும்புகிறது. கடல் தீவிரித்து எழும்புகிறது. நிறைய இடங்களிலே வெள்ளத்தினால், தண்ணீரினால் தாக்கப்படும். இந்த ஆண்டு விமானங்கள் விழவும், புதிய வைரஸ் பயங்கரமாய் பரவும். திரும்ப சொல்கிறேன், 3 மாதத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய செய்தியை பிரசங்கித்துக் கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், சில இடங்களிலே பெண்டமிக் உண்டா, சில இடங்களிலே லாக்டவுன் நடக்கும், பெண்டமிக் வரும், சில இடங்களிலே அடக்கப்படுவார்கள், புதிய வைரஸ் பயங்கரமாக தீவிரமாக பரவும். ஆகவே துஷ்ட மிருகத்துடைய எல்லாம் சாப்பிடாதீங்க. ஆமாம், சில பேர் இந்த பண்டி, இந்த உடம்பு, அது இதுன்னு கண்டெல்லாம் சாப்பிடாதீங்க. ஞானமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. பழைய மாதிரி அந்த வாதை, புதிய வாதை நிறைய பரவ போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மளை ஜெபிக்க சொல்கிறார். அடுத்த 3 மாதம் இந்த வருஷம் நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்த 3 மாதம் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உழைக்கிற பிள்ளைகளாக, நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் இயேசுவின் நாமத்தினால சொல்கிற நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இனி துஷ்டன் உன் வழியாக இருப்பதில்லை. அந்த துஷ்டன் என்று சொல்லி துஷ்ட வியாதி, துஷ்ட மனிதர்கள். நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையை என்ற பேசும்போது ரொம்ப ஆழமாக கர்த்தர் சொன்னார். துஷ்ட மனிதர்கள், துஷ்ட வாதைகள், துஷ்டன், பொல்லாத பிசாசு, ஆமாம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம் எல்லாம் துஷ்டம்தான். அந்த துஷ்ட மனிதர்கள், துஷ்ட மனுஷர்கள், வியாதிகள் உன் பக்கமாய் வருவது கிடையாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், யூதாவே என்று கர்த்தர் மேல் வசதி பார்த்தீங்கன்னா, யூதாவே உன் பண்டிகையை ஆசரி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பண்டிகையை ஆசரியுங்கள். ஆண்டவர் கொடுத்தாக ஆண்டவரை தேடுங்கள், கிருபா வரங்களை உபயோகப்படுத்துங்கள். அடுத்த 3 மாதம் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணணும். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீ ஜெபிக்காமல் இருந்தா, இந்த வருஷம் நீ கர்த்தரை தேடாமல் இருந்தா, இந்த வருஷம் தேவனை நீங்கள் ஆராதிக்காமல் இருந்தால் ரொம்ப வேதனைப்பட போறீங்க. மலேசியா தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். மலேசியா தேசத்தில் ஒரு செழிப்பும் நன்மை உண்டாகும். ஆனால் என்ன நடக்கும்னா, தேவையில்லாத கூட்டணி கூட இவங்க சேர்ந்து, தேவையில்லாத கூட்டணி கூட இந்த தேசம் சேர்ந்து அவருடைய நன்மையை, அவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழப்பார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபித்தே ஆக வேண்டும். we have to pray for Malaysia. கலவரங்கள் நான் பார்க்கிறேன், மத கலவரங்களை நான் பார்க்கிறேன். திருச்சபைக்கு ஒரு நெருக்கடியின் காலமாக இருந்தாலும் ஒரு எழுப்புதல் காலத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அடுத்த 2 வருஷம் 2026, 27 ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். 26, 27 தேவனுடைய அசைவை பார்க்க போகிறோம். 26, 27 கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறோம். 26, 27 தேவனுடைய கரத்தை பார்க்க போகிறோம். ஆனால் எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக நிறைய காரியங்கள் அதிகமாக நிறைய நடக்கும். மனுஷர்கள் மிருகமாய் மாறுவார்கள், நிறைய பேர் பின்வாங்கி போவாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள். ஸோ அதனால் இந்த 2026 நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தியின் ஆண்டு. என்ன செய்தி தெரியுமா? துஷ்டன் உன் வழியாக இருப்பதிலே முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு மகிழ்ச்சியான ஆண்டு 2025. நிறைய கண்ணீர், வேதனை, போராட்டம், சஞ்சலம், துயரம். இந்த வருஷம் as a prophet of God I declare, when you pray, நீ ஜெபிக்கும் பொழுது, நீ கர்த்தரை தேடும் பொழுது, நீ கர்த்தரை பற்றிக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஸோ திரும்ப சொல்கிறேன், சுருக்கமாக சொல்ல, ரொம்ப நீட்டாக நான் பேச விரும்பல. அந்த நாடு நம்மளுக்கு ஃபோக்கஸ் மலேசியா முக்கியம்தான். நம்ம இந்தியாவில் நிறைய உபத்திரங்கள் இந்த வருஷம் சந்திக்க போகிறாங்க. இந்த வருஷம் இந்தியாவில் ஒரு பெரிய பாதிப்பு, சைனாவில் ஒரு பெரிய பாதிப்பு, நிறைய இடங்களிலே நெருக்கடிகள், நிறைய இடங்களில் திருச்சபைக்கு விரோதமாக செயல்படுவாங்க. மலேசியாவிலும் அப்படி தான் நடக்கும். ஆனாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அது மத்தியில் எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். வசனம் சொல்கிறது, அவை நெருக்கல் மத்தியிலே ஒரு வளர்ச்சி உண்டாகும், நெருக்கல் மத்தியிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், நெருக்குகள் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், அடுத்த 3 மாதம் சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவரை தேடுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க.
நல்லா ப்ரே பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள். போன வருஷம் மாதிரி சபைக்கு போகாமல் ஏனோ தானம்மா அப்படிலாம் இருக்காதுங்க. இந்த வருஷம் ஆண்டவரை நல்லா தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. ஆமாம், கசப்பு வெறுப்பு எல்லாம் தூக்கி போட்டு, யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் ஃபோன் பண்ணி ஐ ஃபர்கிவ் யூ, நீயும் என்னை மன்னிச்சிரு சொல்லிட்டு பேசிடுங்க. கசப்பெல்லாம் தூக்கி போடுங்க, கர்த்தரை மட்டும் தேடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக இருப்பதாக நீங்கள் அப்படி செய்தீங்க என்றால் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாகும் 1:15 இந்த வார்த்தை உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஸோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவர், உங்களை நடத்துகிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த ஆண்டு சாதாரண ஒரு ஆண்டு அல்ல. ஆண்டவர் இதுவரைக்கும் சொன்ன ஒவ்வொரு ப்ராஃபஸியும் துல்லியமாக கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். மலேசியா தேசத்தை குறித்து கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார், துஷ்ட மிருகங்கள், வலு சர்ப்பம், எங்கே பார்த்தாலும் சர்ப்பம், பயங்கரமான கொள்ளை நோய், சில மாற்றங்கள், ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். பழைய செய்தி வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். அதில் ஆண்டவர் சில ப்ராஃபஸி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஸோ ப்ளீஸ், I want to bless you, I want to pray for you, but I want you to be careful. வருகிற 5ஆம் தேதி திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு விசேஷ கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே விசேஷ ஊழியர்கள் மத்தியில் வருகிறார்கள். பெரிய ஊழியர்கள், இந்தியாவில் பிரபலமான பெரிய ஊழியர்கள் மத்தியில் வருகிறார்கள். வருகிற ஒரு வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு கூட்டம். மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அது மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். லெட்ஸ் ப்ரே. ஃபாதர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பரிபூர்ணம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து நினைத்தால் யாத்திரை செய்ய முடியும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க. நாகம் 1:15 அப்படியே நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் பலிக்கட்டும். ஆண்டவரே, 1:7, 1:13, 1:15 பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Blessed New Year. God bless you. Bye-bye.